மரியாதை நிமித்தமாக அவர் வந்து சந்திச்சுட்டு போனார். அவ்வளோதான். ஹோட்டலில் தங்குறதுக்கெல்லாம் கூட்டணிலாம் இன்னைக்கு பீகார் மற்றும் வட மாநிலத்தவர்கள் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அவங்க தான் இங்கே வேலையில் இருக்காங்க. வர்றீங்க, வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ரைட். பட் ஓட்டுரிமை என்பது நீங்கள் எங்கு பிறந்து வளர்ந்தீங்களோ அந்த மாநிலத்தில் தான் இருக்கும். எத்தனை பாரதியார் எத்தனை பெரியார் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னாலும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்து இருக்கு. இது வேதனையான ஒரு விஷயம். அவருடைய ஹோட்டலுங்க அது, அதில் தங்கியிருந்தோம். அதனால் மரியாதை நிமித்தமாக அவர் வந்து சந்திச்சுட்டு போனார். அவ்வளோதான். ஹோட்டலில் தங்குறதுக்கெல்லாம் கூட்டணிலாம் என்ன, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. தமிழகம் என்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். வர்றீங்க, வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ரைட். பட் ஓட்டுரிமை என்பது நீங்கள் எங்கு பிறந்து வளர்ந்தீங்களோ அந்த மாநிலத்தில் தான் இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி நம்ம தமிழகத்தை சேர்ந்த எவ்வளோ பேர் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறாங்க. தேர்தல் நேரம் வரும்போது வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க போகிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி பீகார் மற்றும் வட மாநிலத்தவர்கள் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அவங்க தான் இங்கே வேலையில் இருக்காங்க, கண்கூட பார்க்குறோம். அவர்களுக்கு ஓட்டுரிமை என்பது அவங்க மாநிலத்தில் இருந்தால் தான் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி நிச்சயமாக ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். அது கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுங்க. ஏன்னா ஒரு சக மனிதரை இன்னொருத்தர் வந்து வெட்டி சாவடிக்கிறது, கொலை பண்ணுறது எந்த காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க நாங்கள். இன்றைக்கி நேற்று ஒரு கொஷின் கேட்டாங்க ப்ரெஸ்ஸில், நீங்கள் ஜாதி இல்லைங்கிறீங்க, எல்லா கட்சியும் அந்த குறிப்பிட்ட எங்கே ஜாதி அதிகமாக இருக்கோ அங்கே தான் அவங்க வேட்பாளரை அந்த ஜாதிக்காரரை நிறுத்துகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லா தொகுதியிலையும் அந்த ஜாதி தான் நிற்கிறாங்கன்னா தேமுதிக அதில் விதிவிலக்கு. நாங்கள் எல்லா இடத்துலையுமே நிற்கிறோம். அப்படி பார்த்தா தலைவர் முதல் தேர்தலில் விருதாச்சலத்தில் தானே போட்டி போட்டார் இல்லையா? அதனால் நிச்சயமாக எத்தனை பாரதியார் எத்தனை பெரியார் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னாலும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது வேதனையான ஒரு விஷயம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். சட்டம் மிக ஸ்ட்ராங்காக அதுக்காக போடணும். அதே மாதிரி லாக்அப்புக்கு கொண்டு போய் அங்கேயும் விசாரணையின் பேரில் கொலை பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி. இன்றைக்கி டாஸ்மாக்கும் கஞ்சா போதை விற்பனை தான் இது எல்லாத்துக்கும் பேசிக். இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைக்கு போகாமல் வட இந்தியாவில் இருக்கவங்க ஏன் இங்கே வராங்க? அது காரணம் என்ன? போதை கலாச்சாரம். அதனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்தா இது போல் போதையில் போய் அடிமை ஆகாமல் வருங்கால தமிழகத்தை இளைஞர்கள் நல்லபடியாக உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆலோசனை கூட்டம் அப்படின்றது என்னென்னா, ஓசூர் மாநகராட்சிக்கு இல்லம் தேடி உள்ளம் நாடி மற்றும் கேப்டனுடைய ரதம், மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு 2 நிகழ்ச்சிகளுக்காக தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்து, பூத் முகவர்களை சந்தித்து, மகளிர் அணியை சந்தித்து எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்று மாலை ஹேப்பனஹள்ளியில் கேப்டனுடைய ரத யாத்திரை நடக்க இருக்கிறது. மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி கேப்டன் அவர்கள் ரத யாத்திரை மூலம் மக்களை சந்திக்க வருகிறார். இது தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளையும் நாங்கள் நேரடியாக போக இருக்கோம். இது முதல் கட்ட பயணமாக 3ஆம் தேதி ஆரம்பித்து 23ஆம் தேதி வரை எங்களுடைய முதல் கட்ட பயணம். 24ஆம் தேதி தலைமை அலுவலகத்தில் எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு 50,000 நிதி, மறுநாள் சாப்பாடு எப்பவும் பண்ணுறது போல் கேப்டன் அறக்கட்டளையிலிருந்து இந்த முறை பல்வேறு பேருக்கு நிறைய உதவிகள் தர இருக்கிறோம். 25ஆம் தேதி கேப்டனுடைய பிறந்த நாள். அதனால் 22ஆம் தேதி கேப்டனுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தமிழ்நாட்டில் உலகமே ரிலீஸ் ஆகிறது. அதனுடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு சென்னையில் நடக்கிறது. அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி படமாக வரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்துறேன். ஏன்னா 100வது படம் மகத்தான வெற்றி பெற்றது கேப்டனுக்கு மட்டும்தான். மீண்டும் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுல
ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் அதுவும் கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது செப்டம்பர் 14 எங்கள் கட்சியினால் கேப்டன் 2வது குரு பூஜை அதையெல்லாம் முடித்து ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக சார்பாக மகத்தான ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாடுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர், பொதுமக்கள், பெண்கள் என்று எல்லோரும் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த மாநாடு ஒரு சரித்திர சாதனையை புரியக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். நீங்கள்லாம் எதிர்பார்க்கின்ற கூட்டணி என்ற வார்த்தைக்கு அன்றைக்கு உங்களுக்கு பதிலும் அந்த மேடையிலே தரப்படும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முறை தேமுதிக அமைக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணியாக அமைப்போம். தேமுதிக எங்கு அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி தான் இந்த முறை ஆட்சியில் அமரும், மகத்தான வெற்றியும் பெறும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்.